நம்ம நாடகத்துக்கு வர்றேன், நம்ம ஊருக்கு வர்றேன் அப்படின்னு உனக்கு புள்ள வாங்கி கொடுத்தாரு. நீ நல்ல மனுஷனாக என்னடா செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? நாடகத்துக்கு ஒரு முதல்ல குடிச்சிருக்கணும். இல்ல நல்ல பப்புனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? போனா போகுது குடிச்சிட்டு வந்துட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டுறலாம். வெளியில தெரியாம நாடகத்தை நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு மேடையில இப்படி தண்ணிய போட்டது தள்ளாடிக்குது நாடகத்தை கெடுக்க பார்க்க ஈத்தர எடுவட்ட நாயே. நீ இந்த படம் பிழைக்கிறதுக்கு பேசாம 4 பொம்பளை மூச்சா வெண்ணே. நாங்க 4 பேர் சும்மா தாங்க இருக்கோம். நீங்க சும்மா இருக்காதே வாய் பிடிக்கிறீங்களா? என்ன சொன்னேன்? 4 பொம்பளை மூத்தரத்தை இருக்கிற வெண்ணேன்னு கேட்டேன். 4 பொம்பளைய மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறோம். குடி அதுல போக வருமா? அதுல போத வருமா? ஏடா அதை விட மாட்டியா? அதுல மட்டும் போக வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாயாம காசு ஓட்டு வாங்கி குடிக்கிறேன். அது சரி தெரியாம ஆளுக்கு ஒரு வாட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். நீங்க வாட்டுக்கு ரெப்பு கொடுங்க, நான் வாட்டுக்குள்ள குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் பால்டாயில் கலந்தாரி குடிக்கிறீங்களா? அதை ஏன் சார்பா நீ சாப்பிட்டு இது தெளிவா இருக்கீங்களேப்பா. நீ சொன்ன மாதிரி இந்த பொம்பளை மூத்திரத்தை கூட வாங்கி குடிச்சிருவேன். சரி, ஆனா என் பங்காளி ஆம்பளை மூத்திரத்தை மட்டும் வாங்கி குடிக்கிறேன். அது என்ன கணக்கு அப்படி? அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டா சாப்பிடுறாங்க. பாவி பேலே, நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது, தலைவலி வந்துடுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சொல்றீங்க? அவர் ஒரு புல்லு வாங்கி கொடுத்தாங்க. சரி, அதுல கட்டிங்கடாமா சாப்பிட்டேன். கட்டிங் சாப்பிட்டீங்க? கட்டிங் சாப்பிட்ட உடனே என் மனசுல ஒரு கவலை. கவலையா? எதுக்குடா சிரிக்கிறப்போ? இருக்கிறேன்னா என் மனசுல உள்ள கவலை நினைச்சுக்கிட்டு அழுகுது. அழுகுறீங்களா? என்ன கவலை சொல்லுங்க. நான் ஒரு பிள்ளைய உயிருக்குயிரா காதலிச்சிருக்காரேப்பா. அம்மா, வாழ்ந்தாலும் உன்னோட செத்தாலும் உன்னோட வாண்டின்னு சொன்னேன். இப்படி காதலிச்சிருக்கியா? அவ கேட்டது ஊரு நான் வாங்கி. என்ன கேட்டாங்க அப்படி? நான் வாங்கி கொடுத்தது ஊரு அவ கேட்டா. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? அவ கேட்டது ஊரு நான் வாங்கி கொடுத்தேன். என்னையா கேட்டாங்க? நான் வாங்கி கொடுத்தது ஊரு அவ என்ன வாங்கி கொடுத்த நீ? அவ கேட்டது கேட்டாங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? நாங்க எப்பயுமே ஒரே பேச்சு தான். என்னடா அந்த பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளிய போக மாட்டேங்கிற? போற இறங்குற வரைக்கும் பேசுறதத்தான் பேசுவோம், வேற எதையும் அத சொல்றேன் திரும்பி. இவ்வளவு தூரம் சாப்பிட்டாலும் இவ்வளவு தூரம் இவளை காதலிச்சாலும் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீ என்னதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி தலைகள்லாம் நின்னாலும் சரி சரி உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்ப யார் பேச்ச கேட்பாங்க? என் புருஷனோடதான் போவேன். ஆனா இத்தனை எடுவட்ட நான் போய் அடுத்த முன்னாடி எனக்கு மூதே உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கல ஊர் உலகத்துல. அடுத்து பொட்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரு பொட்டாட்டியா இருந்தாலும் சரி, சரி காதலிக்கிறது நம்மளோட டேய் என்ன தலை தொங்குது? அடுத்து பொட்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரு பொட்டாட்டியா இருந்தாலும் சரி, சரி காதலிக்கிறது நம்மளோட உரிமைன்னு சொல்ல வரேன். உரிமை. அதனாலதான் காதலிச்சேன். ஒரு குடியாரனை பத்தி நீ குடியாரன்னு சொல்லி பேசுறியே. சரி, குடியாரனை பத்தி குடியாரனை பேசக்கூடாது. குடிகாரன் என்னடா சொல்லுவாங்க? குடிகாரன் குடிச்சிட்டு வந்தா குடிகாரன்னு சொல்லுவாங்க. குடியாரன்னு சொல்லாதே. குடிகாரன் சொல்லுவாங்க. குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணு. குடிகாரனும் குழந்தை ஒண்ணா? உனக்கு அப்படிதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன குழந்தையும் தெய்வம் சொல்லிருக்காங்க. யாரு சொல்லு? யார் சொன்னதா? இங்க உட்கார்ந்திருக்க ஆத்தா ஊரா பூரா சொல்லுமா? என்னதா குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணு சொன்னாங்க. அப்படி சொல்ல ஒரு கை மணி தட்டிருந்தா தட்டுதா காசா தட்டுதா. என்ன சட்டிவில சீரியல் பார்க்கறீங்க? தட்டுதா. ஆமான்னு சொன்னீங்களே. இப்ப ஆமான்னு சொன்னீங்களே, கை தட்டுங்க. பப்புடுகாரனே காது கேட்காத தட்டுங்க சத்தமா. கையை கட்டிக்க. சொல்றாங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு சொல்றாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப கை தட்டுறாங்க. ஆமா, உங்க கம்பெனி. எங்க கம்பெனியா? அப்ப ஏன் கம்பெனி? அப்ப என்ன உங்க கம்பெனி? குடியாரன்னு குழந்தை ஒண்ணு சொல்றா, கை தட்டுங்க. எப்படி நமக்கு எதிரி பூரா முன்னாடியே உட்கார்ந்து எதுக்கா கை தட்டுறாங்க தெரியுமா? எதுக்கு? பூரா தலைக்கு 15 ரூபா கொடுத்துருக்கு. கை தட்டு சொல்லியாரா? அதெல்லாம் கிடையாதுமா. குடிகாரன்னு குழந்தை ஒண்ணுன்னு சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் சொன்னீங்க? ஒரு குழந்தை எப்படி தொட்டிக்கில படுத்துக்கிட்டு துணிமணியோட 1க்கு 2 போய்கிட்டு கிடக்குமா, சரி அதே மாதிரி இந்த குடிகாரங்களும் துணிமணியோட 1க்கு 2 போய்கிட்டு கிடப்போம். இத சொல்ல வெக்கம் இல்ல உனக்கு? ஒரு குழந்தைக்கு எப்படி துணிமணியை மாத்தி விடுறீ, அதே மாதிரி எங்களுக்கும் துணிமணியை மாத்தி விடணும். மாத்தி விடுறேன். நான் அதை துணிமணியில மாத்த மாட்டேன். அம்மிக்கல தூக்கி போட கொண்டு சோழியா தோட முடிச்சு சரிதானதா? சொல்லுதான். ஆமா, அது என்ன சொல்லுதுன்னா, அம்மிக்கல இருந்தா பாரு, இல்லன்னா என் வீட்டுக்கு வா, அம்மிக்கல தூக்கி தரேன்னு சொல்லுது. ஒரே போடு. நீ எல்லாம் ஆம்பளை ஆம்பளை கவனமா பஜிக்க மாட்டையில நச்சுன்னு ஓடும். அவங்கெல்லாம் என் பக்கா என் கட்சி. இப்ப இவங்கெல்லாம் கை தட்டினாங்கல்ல, என்ன பெத்த ஆத்தா மாதிரி உங்களை பார்த்து கேக்குறேன். என்ன கேட்க போறீங்க? இப்ப இந்த பிள்ளை கை தட்ட சொல்லாம நம்ம ஆமா கை தட்டினீங்கல்ல, ஆமா. இப்ப உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். என்ன கேட்க போறீங்க? இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்குங்க பாப்போம். நீங்க கேக்குறது புரியல நினைக்கிறேன். தெளிவா
எப்படி தெளிவா சொல்லுப்பா. ஓ நான் கேட்டது உங்களுக்கு புரியலையா? இப்ப தெளிவா கேக்குறேன். என்ன பெத்த ஆத்தா மாதிரி உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூங்க வைப்போம். நாலு கை தெரியுது. எனக்கு ஒரு சத்தம் ஒத்த கையை தூக்குது, அங்க ஒரு அக்கா மட்டும் 2 கையும் தூக்குது. இல்ல ஒருவேளை நான் விளக்கமா தட்டி வாங்கிட்டு போகணுமோ? சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த கை தூக்குற போற யாரு தெரியுமா? யாரு? பூரா உள்ளூர்காரங்க. அப்படியா? புரிய பக்கத்துல இருப்பாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதனால 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைச்சா போதும். நீ பக்கத்துல உட்கார்ந்து தொலைஞ்சிருக்கிற பப்புனுக்காரன் சொல்லி கையை தூக்கி தொலைஞ்சிரு அப்படின்னு கையை தூக்குறாங்க. நான் கையை தூக்காத ஆளு போடுறாங்க. ஒரு ஜென்மத்தை கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இன்னும் 7 ஜென்மக்கு இருந்த ஒரு விஷயம் வாசிச்சனால எந்த கம்மாயில குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்காம இருக்கிறாங்க. இருக்கட்டும். சரி, எங்க பொம்பளையால கேட்டியல தைரியம் இருந்தா அதே மாதிரி உங்க ஆம்பளையால கேளியா பாப்போம். எங்க ஆம்பளை வர்க்கத்தையும் கேட்கணும். கேளியா? ஒத்துக்குவேன். ஆமா. என்ன பெத்த என் பங்காளி உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். என்ன? ஆண் வர்க்கத்துக்கே ஒரு இழிவாகி போச்சு. அதனால உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். இப்ப வாச்சிருக்கிற என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்குறாங்க. மறுபடியும் தெளிவா கேளுங்க. அப்ப இருந்தவங்களுக்கு ஒரு 2 திருத்த புரிஞ்சிருக்குதா? புரியல. கையா தூக்குக்கு பாப்பா. என் பங்காளி உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். இப்ப வாச்சிருக்கிற என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்பான். தாத்தா தூக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த தாத்தா கை தூக்குறாருன்னா காரணம் இருக்குது. அவர் மட்டும் வெளியூர்கார் இருக்கு, பொண்டாட்டியை வீட்டுல விட்டு வந்திருப்பாரு. தைரியமா கையை தூக்குறாரு. இந்த கையை தூக்காத ஆளு புறமே உள்ளூர்காரங்க. பொண்டாட்டிய பக்கத்துல உட்காந்துருக்குங்க. அதனால ஏன்டா 8 வட்டாவில கையை தூக்கணும், காலையில வாட உனக்கு விளக்கமாத்து கட்ட பிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிக்கான்னு காலையில கஞ்சிலாம் பண்ணி விட்டாங்கன்னா அதனாலதான் கையை தூக்கல. ஆமா, எப்பயுமே தீர்க்க சுமங்கலியோட இருக்கணும். அதுக்கு நம்ம முத்துமாரியை போடுறோம். எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அனைவரையும் மனமாற வாழ்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தாங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஆழ்ந்த வருத்தத்துடன். நன்றி, வணக்கம். இல்ல போன வாரம் அந்த இதுக்கு சொல்ல போன அந்த அவகத்துல வந்து விழுந்து வச்சு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவு செலவு பண்ணி நாடகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா நாடகம் நம்மளால கெடுக்க கூடாது. நம்ம இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். ஆமா, அப்படி சொல்லிட்டு ஊர்ல வெள்ளக்கமா நீ தப்பு சொல்ற. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லு. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு செலவு பண்ணி நாடகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா நாடகத்தை நம்மளால கெடுக்க கூடாது. நாடகத்தை கெடுக்கலாமா? நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கட்டிங்க வாங்கிட்டு 4 மணிக்கு எழுப்பணுமா? இப்ப நீ நாடகத்தை நடிக்க வேண்டிய படுத்து வந்தியாரா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல லாரி நடியோட தவள மாதிரியா படுத்து கிடக்குறாங்க. நீ எந்திரிக்கிறா இல்லையா? பொறாம என்னன்னு இந்த புள்ள மாதிரியா நான் படுக்கிறேன். எந்திரா அண்ணே மஞ்சிக்காரனே இந்த லைட் அமர்த்துனே. எதுக்கு இந்த லைட் அடிச்சா எனக்கு உனக்கு வராத. டேய் இப்ப நடிக்க வந்தியா படு தூங்க வந்தியா? மரியாதை எந்திரிச்சிரு. நான் ஒராளா படுத்தா பயப்படுவேன். அதுக்கு அதனால நீங்க கட்டி பிடிச்சு எந்திரா. நீ எந்திரிக்கியா? எட்மணி ஆயிட்ட. நான் மாலை உனக்கு கொண்டு தப்பு அடிச்சிடுவா. மெதுமா நீ எந்திரிக்கியா? நீ வாட்கல எந்திரிக்கிறியா? அண்ணா எப்படி எந்திரிக்கிறியா? எதுனா எந்திரிக்கிறியா? எதுனா எந்திரிக்கிறியா? எந்திரிக்கிறியா? அதான் எப்படி எந்திரிக்கிறியா? எதுப்பா எந்திரிக்கியா? அதான் எப்படி எந்திரிக்கிறியா? ஒண்ணே சொன்னடா. அந்த ஒண்ணுதாமா எந்திரிக்க மாட்டேங்குது. அட ஒண்ணே சொன்னடா. அந்த ஒண்ணுமே எந்திரிக்க மாட்டேங்குது. நீ ஒண்ணு கோபப்படாத. எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் கரெக்டா இருப்பேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கையில முதல்ல ஒழுங்கா கட்டு. இதை கேக்குறியா? அதுக்கு மேல இது என்ன டவுசர்? இருமா வாரு. இந்த கையில கட்டுனா அப்படின்னா என்னை பார்த்து ஒரு பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதோ அன்னைக்கு இந்த கையில கட்டணும்னு சொல்லி